இந்த அளவுக்கு முடி வந்துட்டு திக்காகவும் ஷைனாகவும் வரத்துக்கு, ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்க்கலாம். வெந்தயத்தை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு இந்த மாதிரி முளைக்க விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஒரு தானிய வகையும் இந்த மாதிரி வந்து முளைக்க விட்டு யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. சாப்பிடும்போதும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணும்போதும் சரி, முளைக்க விட்டு பண்ணால் அதோட சத்து எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி முளைக்க விட்டு எடுத்தாச்சு. வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அயன், விட்டமின்ஸ், ஒமேகா 3 இருக்கனால ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஷைனிங்காகவும் வச்சுருக்கோம், மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுருக்கோம். ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஹேர் ரூட் வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இப்போ இது கூடயே கத்தாழை ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கத்தாழையில் பார்த்தோம்னா விட்டமின்ஸ் இருக்கனால நம்மளோட முடியை வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். அதே மாதிரி ஹேர் டேமேஜை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அடுத்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் வந்து நல்லா வந்துட்டு அழுக்கு போகும். அதே சமயம் டேண்ட்ரஃப் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இச்சிங் எதுவும் இருக்காது. அதுக்காக தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கண்டிஷனராக கூட தயிர் வந்து யூஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து டேண்ட்ரஃப்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. இதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கனால ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். இதுலேயே நல்லா தண்ணி கரைச்சிட்டு நீங்கள் இதை ஷாம்பாவும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு தேய்ச்சாலே நல்லா அழுக்கு போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.